அதுக்கப்புறம் இண்டியா கேட்டு பாஸ்மதி ரைஸு சரிங்களா, அவ்வளோதான், எல்லாமே ரெடி. அப்புறம் தண்ணி இங்கே இருக்குது, அடுப்பு எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்கு, எப்படி தரமாயிருச்சா இருக்குது? தரங்க மக்களே, ஐயோ நினைச்சு கூட பார்க்கலீங்க. ஏங்க வெட்டலாமா மாப்பிள்ள, வெட்டலாம் மக்கள், வெட்டலாங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, அருமை மக்கள், பிரணேஷ் வீடு, அதாவது முகுந்தவங்க பெரியப்பா வீடு வந்து தவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. காட்சாமி அருமை பேக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு போய் பேக் கொடுத்துட்டாங்க மக்கள். இந்த சாமி பேக் நீல பேக் கிடச்சிருச்சு. சொல்லு வணக்கம் மக்கள், சொல்லு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் மக்கள், சொல்லு. ஓகே மக்கள்ஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 13 தவனுக்கு பிறந்த நாளுங்க. இந்நேரத்தில் தான் மத்தியானம் தான் பிறந்தேன், மணி 12:30 இந்த டைமுக்கு தான் பிறந்தான்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்கள்ஸ், ரொம்ப பெரிய அளவு ரிலேட்டிவ் கூப்பிடல, நம்ம ரொம்ப அதுக்கு நெருங்கின ரிலேட்டிவ்னு சொல்ல மாட்டேன், அக்கா வீடு அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு இது ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ்னா அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்லாம் பார்த்தா என்னடா அப்போ நம்ம நெருங்கிய ரிலேட்டிவ் இல்லையா நினச்சிக்குவாங்க. அதனால் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு சொல்ல நீங்களே ப்ளா 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 போட்டுக்குங்க. சரி ஓகே மக்கள்ஸ், பிரியாணி செய்ய போகிறோம், கிராஸ் கோழி எடுத்துகிட்டு வந்து அதில் பிரியாணி செய்ய போகிறோம், கேசரி கலர போகிறோம், கேக் வெட்ட போகிறோம். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா கேக் வாங்குற கிளம்பிட்டேன். கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக செய்கிறோம். தவனுக்கு வந்து கரூர் மாவட்டத்தில் புகழூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க, வேலாயும்பாளையம் புகழூர். அந்த வேலாயும்பாளையத்தில் தான் வந்து கேக் ஷாப் இருக்குதுங்க. காலையில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோன்னு காலைல சொல்லிட்டேன். பரவாயில்ல செஞ்சிடலான்ட்டாரு. இப்போ கேக் வாங்கி வந்துட்டு தவன் என்ன குளிச்சுட்டு சாயந்தரம் கேக் வெட்டி என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, நீ வரையா இன்னும் சொல்கிறேன், ஒன்றும் புரியல. சரி ஓகே, மக்கள்ஸ் கிட்ட சொல்லு, எனக்கு பிறந்த நாள் மக்கள்ஸ் விஷ் பண்ணுங்க. ஓகே டாட்டா, போயிட்டு வரேன். அப்பா கேக் வாங்கிட்டு வரேன். சரி சரி ஓகே மக்கள்ஸ், சென்று கொண்டிருக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து புகழூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டருக்கு மேலே வருமுங்க. வாங்க போயிட்டு வாங்கி வந்துடுவோம். ஃபைனலாக நம்ம பிரதர் கேக் வாங்கிட்டாரு. ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே மக்கள், ஆக்சுவலாக வந்து அங்கே ஷாப்புக்கு போயிட்டு அவர் செய்கிறதா வீடியோ எடுக்கிறதா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. 2வது விஷயம் என்ன கேட்டிங்க, வர வழியில் கார் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு மக்கள்ஸ். அதனால் நம்ம ப்ரோ பாதி வெளியோடு கொண்டாண்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ப்ரோவுடைய நம்பரு, நம்ம கேக் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்கேட்சுங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரோவோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பரை தான் கால் பண்ணி நீங்கள் கேக் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். கரூர் ஈரோடு இல்லை இந்த சர்க்கிள், நொய்யல் வேலாயும்பாளையம், குமாரசாமி காலேஜ், கரூர், பரமத்தி, அதாவது கரூர் நாமக்கல் பார்டர் பரமத்தி இருக்குல்லைங்க, இந்த லைனு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் கொடுமுடி ஓட்டின லைனு. இந்த புகழூர் வேலாயும்பாளையத்தை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டருங்களா, 20 கிலோமீட்டருக்கு சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. அடுத்த கட்டமாக பலூனு, டபுள் சைட் டேப்பெல்லாம் வாங்கியாச்சு மக்கள், சார்ஜ் போடுறதுக்காக. இப்போ என்ன பாட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. சரி வாங்க போகலாம், வாங்க. வை எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு மக்கள். ரைட் மக்களே, அடுத்து பாருங்கள், வரும்போது பார்க்கறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். பவர் பேங்க் சார்ஜ் கொடுத்துட்டு. சரி ஓகே மக்கள்ஸ், அடுத்தது ஒயர் கொடி தூக்கிட்டு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்புற பண்ண போய் கறி எடுத்துக்கிட்டு அரிசி வாங்கிட்டு வரணும் மக்கள்ஸ். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து பாஸ்மதி அரிசி இருக்கலாங்க, அதில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லாயிருக்கும் நம்ம அரிசியில். அதை நம்ம அரிசி இப்போ வீட்டில் தான் நெல் மூட்டை அடிக்கிறேங்க பாருங்கள். புது அரிசி மக்கள்ஸ், புது நெல்லுங்களா, புது அரிசி. அதனால் வந்து நான் குழஞ்சி போச்சு. நார்மலாக சாப்பாடு களி மாதிரி டெய்லி எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். இதை பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை மக்கள்ஸ். ஸோ அந்த காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறப்பனா வரும்போது அரிசி வாங்கிடலாம். ஜீரா சம்பாவா பாஸ்மதி ரைஸா, பாஸ்மதி ரைஸ்லேயே போடலாம். அதனால சரி ஓகே மக்கள், போலவாங்க இப்போ கறி வெட்ட வாங்கிட்டு வந்துடலாம். கிராஸ் கோழி மக்களே, கறிக்கடைக்கு பக்கத்தில் வந்துட்டான். கறிக்கடை வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் மக்கள்ஸ் இருக்குது. இந்த கறிக்கடை எலவானத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் வந்து அவங்க வீட்லேயே கோழி பண்ணை, அந்த பண்ணையிலேயே கோழியை பிடிச்சி வெட்டி வாங்கிட்டு போகிறோம் மக்கள்ஸ். கோழியை பிடிக்கிறாரு மக்கள்ஸ். ஆக்சுவலாக வந்து போன பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சமைக்கல, ஏன்னா உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த 2வது பர்த்டே, போன பர்த்டே சைவத்தை போட்டேன். சரி இந்த பர்த்டேனால அசைவம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை எத்தனை நாள் பிடிச்சி சாப்பிட்ருக்குறோம். எப்படி நம்மளினாலும் இன்னொருத்தர் சாப்பிடத்தான் போகிறாங்க.
டே அதை நீ சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா மக்கள்ஸ்? வாழ்கிறதே கறியில் தான் வந்துட்டு இருக்கிறான். சரி பண்ணுவோம், இந்த டைம் பண்ணுவோம் சரிங்களா, நானே செய்வோம். அதாங்க மக்களே, அடுத்த கட்டமாக அக்கா கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜம்மு வெட்டுட்டு மக்கள்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலாக டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரிடை வந்து 3,900 வந்துச்சுங்க. உயிரிடை வந்து கிலோ வந்து ஒரு கிலோ வந்து 250 ரூபாங்க சரிங்களா. இது எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடுகோட்டி பேரூராட்சின்னு நினைக்கிறேன். வடுகோட்டி பேரூராட்சி எலவனத்தம் ஊர் பேர். எப்படி இந்த ஏரியாக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகேங்க, பார்க்கலாம். A few moments later. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், எங்களுடைய பெரியப்பாவோடைய புள்ள இவங்க தான். சுதாக்கா வந்துட்டாப்புல சொன்ன பார்த்தீங்களா. அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, எங்கள் பெரிய வீட்டில் 3 பிள்ளைங்க, மொத்தம் 4 அக்கா எனக்கு. நான் ஒரே ஒரு வயந்தேன் 2 வீட்டுக்கு. சரி ஓகே, ஜம்முனுக்கு வரலாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் மக்கள்ஸ், இங்கே வந்து வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, எண்ணெய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, மிளகாய் இருக்குது, கொத்தமல்லி தலை இருக்குது, புதினா தலை இருக்குது, இஞ்சி மூட்டு பேஸ்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி செலவு 4-5 பாக்கெட் வச்சுருக்கிறோம். பட்டை இருக்குல்லங்க, பட்டை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் அப்படியே போடணும், இந்த பட்டையை மட்டும் அரைச்சி சேர்க்கணும். முக்கியமாக நெய் இருக்குது, ஓகேவா, சூப்பர் ஹோம்மேட் நெய் போல். அதுக்கப்புறம் இண்டியா கேட்டு பாஸ்மதி ரைஸு சரிங்களா, அவ்வளோதான், எல்லாமே ரெடி. அப்புறம் தண்ணி இங்கே இருக்குது, அடுப்பு எடுத்து வச்சாச்சு, குண்டாவும் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ அந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி கலருக்கு வேணுதாங்களாமா. நான் பிரியாணி நெய் வாங்கிட்டு மறந்துட்டேன், அதனால் அப்போ திரும்ப கடைக்கு போகப்போ வேணுந்துருங்கப்பா. சரி ஓகே வாங்க ஜம்முன்னு செய்யலாம் வாங்க மக்களே. அடுத்து பாருங்கள் பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் சரிங்களா. பிரியாணி மசாலா இது பத்தாது, நான் ஃபோன் பண்ணி கேட்டேனுங்க, பிரியாணி மசாலா இருக்குதானே. இருக்குது, அதெல்லாம் வாங்கினதாச்சு அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அரை பாக்கெட் தான் இருக்குது. அப்போ போகிறாப்பில்ல வாங்கிந்துருவாப்பில். இன்னொரு 1 பாக்கெட் 1.5 பாக்கெட் பிரியாணி மசாலா 3 கிலோ போட்டால் கரெக்டாக இருக்கும் இல்லைங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போது ரொம்பவும் போட்டால் ரொம்ப மசாலா தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றலாம்ல, ஜம்முன்னு நல்லா தாராளமாக ஊற்றி விடு. போதுமா? போது, அருமை நல்லா நிறையாவே எண்ணெய் ஊற்றியாச்சு மக்கள். சுத்தமான நாட்டு செக்கு கடலெண்ணெய், சூப்பருங்க. அடடா மனங்க, இந்த இடம் இந்த கல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்க, உண்மையாலுமே எண்ணெயிலேயே வந்து நல்ல மனமான எண்ணெய் வந்து தேங்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமையல் பண்ணும்போது இந்த கல்லெண்ணெய், சுத்தமான கல்லெண்ணெய் ஒரு மனம் வரும் பாருங்க, அதுக்கு அடிக்ட்டு மக்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது கறிவேப்பிலைங்க, அருமை கறிவேப்பிலையும் போட்டாச்சு. அப்படியே பாருங்க, நல்லா எரியுது, தீ நல்லா எரியுதுப்பா. சூப்பர். அடுத்ததாக பிரியாணி சலைமை உள்ள போட்டாச்சு. போட்டுரு எல்லாம் போட்டுரு. அருமை மக்களே. அங்கே பாருங்க, அப்பா வந்துட்டாரு, வாங்கிட்டாப்பிங்க. கொடுங்க. ஓகே, 1 பாக்கெட் 2 பாக்கெட்டே வாங்கி வந்துட்டாரு. இந்த நெய் வந்து மக்கள் கேசரிக்கு யூஸ் பண்ணுறதுங்க மக்களே. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அடாடாடாடாடா, ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஆடாடாடா, வாசம் சும்மா கொளுத்துதுங்க. அச்சா, அப்போ அந்த பிரியாணி தான் யோசிச்சு பாருங்க, ஒரு சோத்தை ரெடி பண்ணுறதுக்கு உள்ள எத்தனை விஷயத்த உள்ள போட்டுருக்குற பாருங்களேன். வேற மாதிரி மக்கள், தரம் தாறுமாறு. அடுத்தது புதினா தலைங்க, அருமை புதினா தலை போட்டு விட்டோம். அடுத்து வாங்க அப்படியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வாங்க. கொத்தமல்லி தலை எடுத்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு புதினா போட்டு அடுத்து கொத்தமல்லி தலை போட்டோம். கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கேன் நான். அடிப்பிடிச்சு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீ கம்சிட்டா. அடுத்ததாக பட்டைத்தூளா, எல்லாம் ஸ்பூன் கணக்கு தான் மக்கள். 1 ஸ்பூனு எல்லாம் போடுறது தானே. 2 அப்படியே கொட்டி விட்ற வேண்டியது தானே. 3 வீடியோவுக்காக அலங்காரம் பண்ணுறாப்புல. 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அது கொட்டிடலாம், அப்படி கொட்டிடு. அருமை. அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டாச்சு. அடுத்ததாக பிரியாணி மசாலா 1 கப்பு போட்டலாம்ல. பக்காங்க, பிரியாணி மசாலாவும் போட்டாச்சு. அடுத்தது என்னது, கிளறோட வேண்டியது தான். கிளறோடலாம் தான். இந்த மசாலா போடுறப்ப மட்டும் தீ கம்மியாக வச்சுக்கணும் மக்கள், இல்லை அப்படின்னா அடி பிடிக்கும், கறி வரதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. நல்ல மனமாக இருக்கிறது மக்களே. அடுத்து பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு விருந்தினராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பெரிய மூட்டு கடைசி புள்ளியோட உள்ள லயா, நம்ம ஆள் சட்டையை போட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறான். சரி ரெடி ஆகட்டான். அடுத்து சுதா தக்காளி போட்டுருமா? ரைட், இந்தாங்க எடுத்து போடுங்க. நீ ரேட்டையே அதிகப்படுத்திடுறேன். ஓகே மக்கள்ஸ் வாங்க, போகலாம்ப்பா. அடுத்ததாக தக்காளி மக்களே, போட்டு அருமைங்க. தக்காளியும் போட்டோம் மக்களே. இப்போ வரைக்கும் தரமாக போய்கிட்டு இருக்குது வீடியோ. தரம் கிளறி விடலாம்ப்பா. அப்படி
தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணணும் அப்படி தான் நேஞ்சுதா கம்மியாக தான் யூஸ் பண்ணணுமா ஆ கரெக்டாக ரொம்ப கம்மி இல்லாமல் அப்போ தான் நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு இல்லை புளிப்பு ரைட் அதான் மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு வைங்களேன் இப்போ என்ன பண்ணணும்னா இருக்கா உப்பு போடுறோம் மக்கள் தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போடுறோம் சரிங்களா உப்பு போட்ட உப்பு சேர்த்தோம் அப்படின்னா எதுனாலுமே கறினாலும் சரி தக்காளி சீக்கிரம் வணங்கு வேக்காடு விடும் மக்கள்ஸ் இங்கே பாருங்க வேற லெவலுங்க பா தவனே வேற லெவல் சாமி அழகு வா செம மக்கள்ஸ் இதான் மக்கள்ஸ் பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு அருமையாக இருக்குது கறியா சரி ஓகே பழவே இந்த ஊற்றுடு தலிக்கா பா பிடிங்கப்பா ஊற்று டக்குன்னு கல் கறி அலசிக்கலாமுங்க ஓகேப்பா போகுது ஓகே ரைட்டு அக்கா அந்தாக்கா பிடிச்சிக்கா அடியில் மண்ணு இருக்கு போகுது பார்த்துக்கா இது எவ்வளோ இதாக போகுது கொட்டிடலாமா ஓகே போடுங்க அள்ளி போடுங்க அருமை மக்களே அடுத்தது கிராஸ் கோழி கறியை உள்ளே இறக்கியாச்சு எப்படி ஜம்முன்னு இதுக்கு மேலே கொஞ்சம் தீ ஜாஸ்தி வைக்கலாம் இந்த அடுப்பு வந்து தேவையானப்போ இது பண்ணி தேவையில்லாதப்போ இது பண்ணிக்கிறது அருமையான மெத்தடுங்க பக்கா மக்களே அடுத்த கட்டமாக ஜம்முன்னு கறியை கிளறி விடுவோம் சூப்பரு அம்மாடி இதை கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம் ஆகட்டும் சூப்பர் மக்கள் ஜம்முன்னு கறி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாஸ்மதி ரைஸை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அளந்து தண்ணி ஊற்றி வைக்கிறோம் போடலாமா ஏன்னா நம்ம இது கரெக்டாக தண்ணி ஊற்றணுமில்ல அதனால் வந்து அளக்குறோம் பட் மற்ற அரிசி மாதிரி இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை சூப்பரு அடுத்து அங்கே இருக்குது இந்தம்மா இதை கொட்டு சரி மொத்தம் அளந்துட்டு மக்கள் அவர் பார்க்கலாமுங்க பாஸ்மதி ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு சொல்லி இருக்குது நம்ம யூடியூப்பு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் தயிர் மறந்துட்டோம் மக்கள் நல்ல வேலைங்க வீடியோ பார்க்குங்காட்டி தயிர் ஞாபகம் வந்துச்சு எல்லாரும் மறந்துட்டோம் பேசிக்கிட்டே போதும்ல வெங்காயாலே ஊற்றிட்டேன் மக்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமே இன்னும் கொஞ்சம் ஊற்று எலுமிச்சை லெமன் புளியில கடைசியாவா ஓகேங்க தயிர் ஊற்றியாச்சுங்க சோக்கா போச்சு ஊற வச்ச அரிசியை வடித்து வச்சுட்டு மக்கள் அதாவது கழிஞ்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசிக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம் இது வந்து மொத்த படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 படியாம்மா 3 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்துருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றணுமாம்மா அப்போ 3 படிக்கு 4.5 படி தண்ணியை சுதா 4.5 படி தண்ணிங்க 3 ஊற்றியாச்சு இதோட சேர்த்து 4 5 ஊற்றிடலாமா 5 வேணாம் 4 முக்கால் 4 ஊற்றியாச்சு ஆல்ரெடி அப்போ நான் 4.5 போதும் ரைட்டுங்க இதுதாங்க பிரியாணிக்கு தேவையான தண்ணிங்க அவ்வளோதானுங்க அதை அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றுறோம் அதாவது ஒரு படிக்கு 1.5 படி இதுங்க ஒரு கப்புனா 1.5 கப்பு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுலேருந்து வந்து ஒரு 1.5 சேர்த்திக்கிங்க மக்களே டீயை சேர்த்து வைப்போம் பிகாஸ் உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் இன்னும் அரிசி வந்து போடலிங்க கொஞ்சம் கொதிக்கிட்டும் அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டாப்புல கொதிக்கிட்டுங்க மக்கள் அடுத்து எங்கள் வீட்டுக்கு பால் எடுக்கிற அண்ணா வந்தாங்க அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா சாப்பிட்டு போயிடலாம் பிரியாணி சூப்பர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அம்மா அரிசி போட்டுடலாமா மக்களே எங்கள் அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்புல பெரிய மூட்டுக்கு சரி வாங்க அரிசி போட்டுடலாம் போடலாமா ஓடு தகிட பாஸ்மதி அரிசியை உள்ளே இறக்கி விட்டாச்சு மக்கள் கலர் போடல மஞ்சப்பொடி போடல மஞ்சப்பொடியில் வேணாமா மஞ்சப்பொடி போடல நல்லா இருக்குமா போடவே கூடாதா சரி ஓகே கலர் பொடியும் போடல கலர் வேண்டாமா சரி கலர் வேண்டாம் அதான் அந்த மிளகாய் தூள்லேயே இருக்குது மக்கள் சூப்பர் ஜம்முன்னு ஓட்டாச்சு பார்க்கலாங்க அப்படி லைட்டாக எங்கே போட்டு எவ்வளோ கட்டு போடலாமா அவ்வளோ போடலாமா அதுக்கா போடலாமா 3 முடியாயா சரி போடுங்க ரைட் போதுமோ அடுத்த கட்டமாக மக்கள்ஸ் இங்கே பாருங்க லெமன் அரிஞ்சு ஜம்முன்னு விதை எடுத்து வச்சாச்சு இந்த லெமன் வந்து இப்போ புளிஞ்சா போதுமாம்மா அரிசி போட்டதுக்கப்புறம் புளிஞ்சா போதுமாம்மா
அடுத்து லெமன் புளியலாமா? லெமன் புளிச்சு விட்ருமா? அடுத்த கட்டமாக நம்ம லயாவுமே பல்லவியும் சேர்ந்துங்க பலூன்லாம் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க மக்கள், தெரிகிறதா? அருமை 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 பண்ணட்டும். மக்களே அடுத்து பாருங்கள், எங்கள் பெரியப்பா வந்து லவனுக்கு விஷ் பண்ணி பணம் கொடுக்குறாரு. வாங்கி சாமி. சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லு, வணக்கம் சொல்லு. ஓகே சரி வாங்க அடுத்து ஊதி விடு பார்க்கலாம். அம்மா ரொம்ப கலர் கூடாது, இந்த அரிசி ரொம்ப கலர் கூடாது. ரொம்ப கலர்னா அப்புறம் உடஞ்சி போயிடும். சூப்பரு. இந்த பதத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக தீயை கமிச்சிட்டு மூடி வச்சு அப்படின்னா தம் போட்டால் கரெக்டாக இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரிசல்ட்டு. 15 minutes later. மக்கள் ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர், சரிங்களா? ஃபியூ மினிட்ஸ் இல்லை, 1/4 மணி நேரம் லேட்டர், 50 minutes லேட்டர்னு ஓட்டிருப்பேன். வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். வாவ், ரெடி ஆகிடுதா மக்கள்? இஞ்சி தான் இருக்குது, கிளறி விட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். கிளறி விட்டலாமாம்மா? அடுத்த கட்டமாக நெய் ஊற்றுறோமுங்க. ஊற்றலாமா? அப்படி அடாடா அருமை அருமை. தேவையான நெய் ஊற்றி விட்டோம் மக்கள். அடுத்து கொத்தமல்லி தலை டக்குன்னு போடுமா? நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலைங்க போடு அப்படியே போடுமா, தெரிஞ்ச மாதிரி போடு. அருமை அருமை மக்களே. எப்படி இருக்குது? எப்படி தரமாயிருச்சா இருக்குது? தரங்க மக்களே. ஐயோ நினச்சி கூட பார்க்கலைங்க. ஏங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்குது. அந்த இன்ஜரை தான் மட்டும் மக்கள் மேட்ரு. அதில் யாரும் அந்த கேப்பில் மட்டும் தயவு செஞ்சு ஓப்பன் மட்டும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் கட்டுப்படுத்தி கம்முன்னு இருந்துக்குங்க. அந்த மாதிரி இஞ்சி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, அப்போ எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, ஒரு சுடு தண்ணி இல்லை. இங்கே பாருங்க உதிரி உதிரியாக அழகாக வந்துருச்சுங்க பிரியாணி. இப்போ ஒரு டைம் கிளறி விட்டு இன்னொரு டைம் மூடி வச்சிட்டோம்னா போதும், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம். மக்கள் இங்கெல்லாம் பாருங்க, பல்லவியெல்லாம் டெக்கரேஷன் நல்லா தான் போட்டாப்புல, எல்லாம் பிஞ்சு விழுந்துருச்சுங்க. அந்த டேப் போட்டு டபுள் சைட் டேப் போட்டு ஒன்று பிஞ்சு விழுந்துருச்சு. என்ன சாமி கேசடியா? சூப்பர் மக்களே. அடுத்து பாருங்கள், அடாடாடாடா சுதா வேற லெவல். அடுத்து எங்கள் அக்கா இங்கே இறங்கிட்டாப்புல, செமையா பண்ணிட்டீங்களே. இப்போ இறக்கி வச்சிடலாம், ஆஃப் பண்ணிடு. ஓகே ஓகே. அது இந்த மாதிரி கொலகொலன்னு இருக்க பண்ணால் தான் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். தண்ணி மாதிரி இறங்கினா மக்கள் கொலகொலன்னு இருக்கும். அருமையாக இருக்குது. இங்கே வாருங்களா, செம்மங்க. அடுத்து இங்கே முட்டையும் ரெடி மக்கள், வேவிச்சாச்சு. அருமை பக்கா மக்கள். அடுத்து எங்கள் அக்கா வீடு வந்துட்டாங்க. ஓகே, ஒருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியே பார்ப்போங்க. வரும்போது ஆன் பண்ணிட்டாங்கன்னா நினைப்பாங்க, அப்புறம் மீட் பண்ணுற மக்கள். மக்களே இந்த வீடியோவில் நம்ம சுபாஷ், சுதாகர், கௌதம் 3 பேர்த்தையுமே நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் 3 பேர்த்தினாலையும் தவிர்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன் காரணமாக வர முடியவில்லை. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள கண்டினியூ போகலாம். மக்கள்ஸ் இங்கே பாருங்க மக்கள்ஸ், உங்கள் ஃபேவரெட்டு முகுந்து. இது சர்வேஸ், முகுந்தோடைய அண்ணன், ஓகே பெரியப்பா பையன். முகுந்து என்ன பண்ணுறீங்க? கழுத்து ருத்ராட்சமெல்லாம் போட்டிங்களாட்டு இருக்குது. நல்லா படிக்கிறியா? எத்தனாவது ரேங்க்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க். என்ன சாமி? ஓ சரி சரி. ஓஹோ இங்க வாடா, உனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கடா நம்ம சேனல்ல. சப்ஸ்கிரைப் அப்ளை பண்ணிட்டு இருந்தாரா, அது இருக்குமா இருக்குன்ட்டு இந்த கயிறு போட்டு விட்டுட்டாரு. சரி சாமி. சரி பிரியாணி சாப்பிடலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டியா? இப்போ ஒன்று கேட்டீங்களா? எப்போ மாமா பிரியாணி ஓடுவீங்கன்னு கேட்டீங்களா? இப்போ சாப்பிடலாம், கேக் வெட்டி சாப்பிடலாம். ஓகே ஓகே பல்லவி, கேக்க தூக்கு, பார்த்து எடுத்துருப்போம். சூப்பர் மக்கள், கொண்டு போய் வச்சு ஆரம்பிச்சிருவோம். போகல மக்களே. அடுத்து பாருங்கள், இங்கே விளக்கு வச்சுருக்கிறோம். வித்தகநாதர் ஐயனுடைய ஃபோட்டோ வச்சுருக்கோம், பூ வச்சுருக்கோம். அதாவது என்றைக்குமே மக்கள் நம்மளுடைய பண்பாடு விளக்கை ஏற்றுறது தான், விளக்கு அணைக்கிறது கிடையாது. அதனால் விளக்கை ஏற்றி தான் இந்த இதை நம்ம கொண்டாட போகிறோம். வெள்ளை சட்டை போட்டாச்சு, வேஷ்டி கட்டியாச்சு. விளக்கை ஏற்றி போன ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு விளக்கு ஏற்றி தான் கொண்டாடணும். ஒரு விளக்கு பெரிய விளக்கை வச்சு, டைம் 2 விளக்கு வச்சு விளக்கு ஏற்றி தான் கொண்டாடுறோம், சரிங்களா? அதெல்லாம் ஆஜராகிட்டாங்க. வாங்க வெட்டலாம். பாய்ஸ் தான் மக்கள். சுதாகர் வந்து ஒரு வேளை மழை கீது பிடிச்சிருக்கேன், மழை பெஞ்சிருக்காங்கலாம் வந்துருக்க முடியாது. அதான் சொன்னேன் கௌதம், அப்போ சுபாஷ் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன். பிரதீப் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்கள், எல்லாம் விஷ் பண்ணிட்டானுங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டானுங்க. பார்க்கலாம் மக்கள். வா வாவ் சூப்பருங்க.
வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் எதிரே வாக்கில் ஸ்ட்ராபெரியில் வச்சிருக்கிறாராட்டிருக்குறீங்க. ஒரு ஸ்ட்ராபெரியில் வச்சு பட்டர் ஸ்கேட்ச் அருமை மக்கள்ஸ் எடுத்து வச்சுருவோமா? ஓகே மக்கள்ஸ், மாப்பிள்ள எனக்கு காமிங்க மாப்பிள்ள. அவ்வளோதானுங்க, ஒளி ஏற்றிக்கலாம். வெட்டிடுமா கேட்க? வெட்டிடலாங்க. வாமா சரி வெட்டலாமா மாப்பிள்ள? வெட்டலாம் மக்கள், வெட்டலாங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தவன்குட்டி. என்னடா எடுத்தோன்னு இங்கிலீஷில் பாடி தமிழ் பாருன்னு நினச்சிக்காதீங்க. அந்த கோரஸாக பாட்டு பாடுறது இங்கிலீஷில் தான் பாடுவார். அப்புறம் அதனால தான் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஆயிரம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் தமிழ் மக்கள்ஸ். அப்போ இங்கே வாங்க ரைட் சாப்பிடலாம். என்ன சார் அப்படியே ஆறு கொஞ்சமாக ஓகே. அவ்வளோதான், எல்லாம் சொன்ன வந்துக்கலாம் கொடுக்கலாம். மச்சான் வாங்க மச்சான். தட்டு வாங்கிடலாமா? ஒரு போட்டு ஓகேங்க மக்கள், இங்கே பாருங்க எல்லாருமே ஜாலியாக கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியா? எப்படி ஜம்முன்னு வேறு லெவலுங்களா? கேக் வந்து இப்படி தான் மக்கள் வெட்ட முடியுது. இது வந்து வெட்ட வெட்ட இதாகுது, உருகுது. ஓகே ரைட். ஓகே அருமை மக்கள், பிரணேஷ் வீடு, அதாவது முகுந்தவங்க பெரியப்பா வீடு வந்து தவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. காட்சாமி அருமை பேக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு போய் பேக் கொடுத்துட்டாங்க மக்கள். இந்த சாமி பேக் நீல பேக் கிடச்சிருச்சு. ஹாப்பி இங்கே வருங்க, இங்கே காட்டு. ஓகே சூப்பர். ஷியாமே அடுத்து உங்கள் கிஃப்டா? அருமை. இங்கே வரு சாமி, இங்கே வரு. அடுத்த கிஃப்ட்டு இங்கே வா. ஷியாமா கொடுக்குறான் பாரு. ஷியாம் கொடு ஷியாம். அதாவது பிரியாணி செஞ்சாங்கல்ல மக்கள், அவங்களுடைய பையன், எங்கள் அக்கா மொதக்கா பையன். இங்கே பாரு, இது வாங்கிக்கோ. உங்க பாரு ஷியாமா கொடுக்குறான் பாரு. இங்கே பாருடா, இதை வாங்கிக்கோ. சூப்பரு. அடுத்து முகுந்து வீடா? முகுந்து பாரப்பா, கருத்து கந்தசாமி ஆகிறாங்க படிக்கிறது. ஓ அடியில் இருக்கா? ஸ்விம்மிங் பூலா? பரவாயில்ல மக்களே, ஸ்விம்மிங் பூல் மக்கள் சூப்பர். அந்த பலூனில் இதாகுமல்ல அதுதானே? ரைட். உண்மையாலுமே சொல்கிறேன், ஓவராலாக இந்த பட்டர் ஸ்கெட்ச் கேக்கு சத்தியமாக வேறு லெவலுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு தடவை கூட சாப்பிட்டு சொல்கிறேன். சரியான நல்லா இருக்குல்ல? எங்கள் அம்மாவுக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்ல அதெல்லாம் இந்த சாக்லேட் வந்து சாப்பிடாதுங்க. இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க, அல்டிமேட். நல்லா இருக்கா? பேக் தூக்கி ஜாலியாக அவங்க கேட்கலாம். துவைக்க சாப்பிட்டு போய் சாப்பாடு பார்க்கலாம். நல்லது இந்தாங்க மாப்பிள்ள. ஊற்றி விடு மாப்பிள்ள. ரைட்டு மக்கள், பிரியாணி, முட்டை, கேசரி. ரைட். இந்தா கூட கொண்டு கொடு. சரி ஓகே மக்கள், எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும், பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா மாம்சு? நீங்கள் எங்கள் மாமா பெரிய செஃப்புங்க இவர். உள்ள சீரியஸாகவே நல்லா சமைப்பார். நல்லா இருக்குதா? நானும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து தான் சமைச்சோம்.
நல்லா இருக்குதா? ஓகே ரைட். மாமா உங்களுக்கு நல்லா இருக்குதாங்க மாமா? நல்லா இருக்குது. ஓகே ரைட். சரி ஓகே மக்களே. மாமா உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? அப்படியே ப்ரொஃபஷனலாக இருக்குதுங்களா? ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள். நான் ஜெயபிரகாஷ் சரண் 3 பேரும் இது பண்ணிட்டு வந்திருந்தா, தட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா 3 பேர் தட்டில் எடுத்து திங்கிறானுங்க. 2 தட்டில் கை வச்சிட்டியா? தவனே எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? சூப்படி தங்கம். ஓகே மக்களே, வாருங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வா, ஈரல் கிடச்சிருக்குது வேறு லெவலில். ஜம்முன்னு போட்டு ஆரம்பிப்போங்களா? ஈரலோடு எடுத்து பைட் அடிக்குமா? பாஸ்மதி ரைஸ் பிரியாணி நம்ம செஞ்சது. ஆரம்பிக்கலாமா? ஓகே. நான் கொடுக்குற ரியாக்ஷன் பின்னாடி ஓடுது. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா பின்னாடி ஓடுதுங்கிற வாவன் வந்து நமக்கு இன்னுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. அரிசி வந்து வேக்காடு வந்து கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கூட அந்த அந்த இஞ்சி சரிங்களா தம் போட்டோம்ல, அப்போ வந்து பார்க்கும்போது 6 அரிசியாக இருந்துச்சு. சரி வேவாதாட்டு இருக்குன்னு நினச்சேன். உனக்கு தரம் நல்லா இருக்கு. அப்போ நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா சார்? உனக்கு செம்ம டேஸ்ட் ஓகே, சூப்பராக இருக்குது டேஸ்ட். அதுமே டாட்டா பாய் 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 பாய். ஓகே மக்களே, எவ்வளோதான். எல்லாரும் கிளம்பியாச்சு. அனைவரும் வந்தவர்கள் அனைவரும் கிளம்பி விட்டார்கள். நம்மளும் படிப்படியில் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. பாட்டு தான் சொல்லிட்டேன். The next day. இங்கே பாருங்க மக்கள், மணியை பாருங்க. 8 மணி ஆக போகுது, 7:30 ஆக போகுது. இன்னுமே தூங்கிட்டு இருக்கிறாரு. ரைட்டு. அடுத்து பாருங்க, எல்லா தவனை கொஞ்சம் பெரிய வயனானங்காட்டி 3 வயசு ஆகுங்காட்டி எல்லாம் ஏபிசிடி இது பேக்குள்ளே ஏபிசிடி வச்சு கொடுத்துருக்குறாங்க. கௌசலிக்காவா இந்த இதெல்லாம் பேக்குள்ளே வச்சு கொடுத்ததாமாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டுடலாம் மக்கள். இந்த ஸ்விம்மிங் பூலில் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்ததை. சரி ரைட்டு. 4 வயசுல தான் ஸ்கூல் சேர்த்துவோம்.